வணக்கம் நண்பர்களே. 90s கிட்ஸ் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பண்ண போகிறோம். என்னடா கத்தி எடுத்துகிட்டு போகிறேன் அரக்கமண்டை வெட்டிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதில் 90s கிட்ஸ் எங்களோட வாழ்க்கையில் நிறைந்தது இந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரக்கமட்டை பேட். இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் எம்ஆர்எஃப் பெரிய பெரிய கம்பெனி பேட்டுகள் வச்சுருக்காங்களே, அதையும் தாண்டியும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் கிரிக்கெட்டுக்கு. நாங்கள் இந்த மாதிரி பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு விளையாண்டுருப்போம். அது விதவிதமாக டிசைனாக செய்வோம். அந்த மாதிரி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை வச்சு விளையாண்டு இருந்தாங்க பேட் இல்லாமல். நான் அங்கே போய் தோப்பில் போய் ஒரு மட்டை எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு மட்டை எடுத்து வந்தாங்க. அந்த மட்டையை வந்து வெட்டி அழகாக சிற்பி செதுக்கிற மாதிரி அப்படியே பேட்டை வந்து அவ்வளோ வடிவமாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பெருசாக வேலை இல்லாதனால நம்ம பசங்களோட கொஞ்சம் நினைவுலாம் ரீகலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த பேட்டை அழகாக செஞ்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேட்டை கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்தவங்க சாயங்காலம் வரைக்கும் விளையாண்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லீவ் விட்டு இவங்க குடிசு கூட ஒரே ஃபன்னாக இருக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா நினைவில் கலெக்ட் பண்ண மாதிரி இருந்தார்.